to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். யூனிஃபார்ம்னா அதுலயே பேர்ல யூனிஃபார்மா இருக்கும். ஸோ என்ன யூனிஃபார்மா இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, யூனிஃபார்ம் மீன்ஸ் சேம். பாருங்க டெஃபினேஷன் பாருங்க. ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் செட் டு பி செட் டு ஹேவ் ஏ கண்டினியூஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் அண்ட் இன்டர்வல். இதான் முக்கியமானது, ஓவர் அண்ட் இன்டர்வல். இதை வச்சு தான் பிடிஎஃப் எழுத போறோம். வேறு ஏயும் பி ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபிக்ஸடு இன்டர்வல்லாம் கொடுத்துருவோம். இந்த ஏக்கமா பிங்கிறது எதுவானாலும் இருக்கலாம். -a to +a இருக்கலாம், 0,1 இருக்கலாம், 1,2 இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். ஓகேங்களா? -3,4 எதுனாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆனால் இப்படி இருக்காது. 0 to infinity, -infinity இந்த மாதிரி இருக்காது. ரைட்டா? இந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஒரு லென்த் வந்து ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வல்ஸ் தான் நமக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போது இந்த ஓவர் இன்டர்வல்ங்கிறது அந்த இன்டர்வல் லென்த் ஆஃப் இன்டர்வல் வந்து ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய இன்டர்வலுக்கு மட்டும்தான் நம்ம என்ன யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி இன்ஃபனைட் லென்த் இருக்கக்கூடிய இன்டர்வல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இது முக்கியமான கண்டிஷன். ரைட்டா? இதை வச்சு தான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இதை வச்சு தான் மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்? இப்போ இதோட பிடிஎஃப் வந்து இப்படி கொடுக்கும். ஆக்சுவலாக இது என்னென்னா 1 இந்த இன்டர்வலோட லென்த்தோட ரெசிப்ரோக்கல். அதான் ஆன்சர். ரைட்டா? புரியுதுங்களா? ஏக்கமா பி கொடுத்தாச்சா? இப்போ இது லென்த்து ஆக்சுவலாக இது எப்படி வந்திருக்குன்னு இப்படி வந்திருக்காது. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூனிஃபார்ம். ஸோ சம் இன்டர்வலில் இந்த இன்டர்வல் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் சேம் ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தேடுவாங்க. ஓகே, இப்படி கிடச்சிருக்கும். இப்போ f of x is equal to k இப்படி வந்திருக்கும், k0. ஸோ இந்த மாதிரி இருந்திருக்கும் அதர்வைஸ். ஸோ எல்லா எக்ஸுக்குமே என்னது ப்ராபபிலிட்டி வெளி சேமாக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கேயை கண்டுபிடிக்க தான் என்ன பண்ணணும், பிடிஎஃப் தானே. அப்போ -infinity to +infinity f of x dx ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? இப்போது a to b இது k dx equal to 1. இப்போ k b minus a equal 1 வந்துருமா? இப்போ k is equal to 1/b minus a வந்துடும். அப்போது இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கேக்கு பதில் 1/b minus a ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ஸோ இப்படி தான் அவங்க யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இதான். ஓகேங்களா? ரைட். இப்போது அப்போ இந்த சப்போஸ் இப்படி கேட்பாங்க, -a to +a 1 length of this interval 1 அதாவது இது என்னன்னா 1 reciprocal of the length of interval. அதான் இதோட பிடிஎஃப். ஓகேங்களா? அதான் பாரு. இப்போ a to b கொடுத்தாச்சா? இப்போ a b பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது ப்ராப்ளம் கிடையாது. ரைட்டா? ஏங்கிறது பாசிட்டிவ் நம்பராக ஒரு ரியல் நம்பர், அவ்வளோதான். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் அங்கே கிடையாது. ரைட்டா? ஒரு ஃபைனைட் ரியல் நம்பர், பிங்கிற ஃபைனைட். அப்போது இப்படி இருக்குது. இப்போது இந்த பாயிண்டில் ப்ராபபிலிட்டி வேல்யூ இதே தான். செட்டா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ப்ராபபிலிட்டி வேல்யூ சேம். ஸோ அதனால தான் என்னது இந்த சேம் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இன்டர்வலில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லேயும் என்னது சேம் ப்ராபபிலிட்டி இருக்குது. மற்ற இதுக்கு இன்டர்வலுக்கு வெளியே ப்ராபபிலிட்டி வெளியே வந்து 0 ஆயிடும். ஸோ அதான் சொல்லியிருப்பான். ஸோ யூனிஃபார்ம் ஹைட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அது ஆக்சுவலாக ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ரைட்டா? இது ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி. ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லுவாங்க. ரைட்? இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா முக்கியமான ஆக்சுவலாக இது வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளே இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான டிஸ்ட்ரிபியூஷன். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் இதில் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டு பிடிஎஃப் என்னன்னு சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் 0,6 நினைக்கிறேன். இன்டர்வல் கொடுத்துட்டு இதில் பிடிஎஃப் என்ன வரும், f of x equal to 1/6 லென்த் ஆஃப் இன்டர்வல். அவ்வளோதான் ஆன்சர். 0x less than 6 0 அதர்வைஸ். இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். அதனால் நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா படிச்சிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க கொஸ்டின் கேட்குறதுக்கு தோதாக இருக்கும். ரைட்டா? ரைட். இப்போ அதனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ வந்து என்னது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிபியூஷனாக குமுலேட்டிவ்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் வேரியேட் இஸ் என்னன்னு பார்ப்போம். ரைட். இப்போ நமக்கு அதாவது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம் f from r to
க்ளோஸ் டு 0,1க்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இஸ் டிஃபைன் பை f of x equal to probability of x less than or equal to x. ஓகேங்களா? ஸோ இது எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி டிஃபைன் ஆச்சுன்னா அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை cumulative distribution ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதை தான் அப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் நம்ம ஒவ்வொரு ரியல் நம்பருக்கும் நம்ம சொல்லணும். கரெக்டுங்களா? அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்டர்வலில் ஏக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும். இந்த இன்டர்வலில் ஏக்கு முன்னாடி நான் கண்டுபிடிப்பேன். ஓகே, ஃபார் இன்ஃபினிட்டி டு ஏக்கு முன்னாடி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? இந்த நம்பர் லைன் வரைஞ்சி தான் பண்ணணும். இப்படி கொடுத்துருவாங்களா? அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ, நம்மளோட எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஏ. அப்போது ஏக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ 0. நம்ம இந்த இன்டர்வலில் மட்டும்தான் ப்ராபபிலிட்டிக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 இந்த இடத்துல வந்துடும். அப்போது இப்போ இது 0 ஆயிடுச்சு ப்ராபபிலிட்டி. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ஏ இதில் இந்த இன்டர்வலில் பார்க்க போகிறேன். ஏ சேர்த்துக்கணும் எப்பயுமே. ரைட்டா? இப்போ இந்த இன்டர்வலில் பார்க்கும்போது எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் பி. அப்போது இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கும். அப்போ நம்ம இந்த பிளேஸில் ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது இங்கேருந்து இங்கே வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 எழுதிருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஏ எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஏ டு எக்ஸ். இப்போ இந்த இன்டர்வலில் எஃப்எக்ஸ் டெக்ஸ் 0 வேல்யூ. அப்போ 0 ஆயிடுச்சு. இதில் வேல்யூ கிடச்சிருக்கு. 1/b - n போட்டாச்சு. இன்டெகிரேட் பண்ணுறோம். இது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தாச்சு. எக்ஸு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்தாச்சு. எக்ஸ் மைனஸ் n கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பிக்கு அப்புறம் பியிலேருந்து ஃபுல்லாக எடுக்க போகிறோம். பியிலேருந்து ஃபுல்லாக எடுத்தால் நான் வரும் பாருங்கள். எடுத்து அப்போ இப்போ இதில் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0 ஆகும். இதில் டோட்டலாக 1 வந்துடும். இதில் 0 ஆகும். அதான் எழுதியிருப்போம். ரைட்டா? இதில் 0 ஆயிரும், இதில் 0 ஆயிரும். இதில் வந்து என்ன, இது பிடிஎஃப் என்டையர் இதை எழுதியாச்சு. அப்போ பி மைனஸ் வெளியே எடுத்துலாம். எக்ஸ்னு வரும், பி மைனஸ் 1 ஆயிரும். இதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது முக்கியமானது. ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஓவர் ஏ கமா பி. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எம்எக்ஸ் டி ஃபார் இப்போதுக்கு டி வந்து ஆர்னு எடுத்துப்போம். சம் கண்டிஷன் வரும்போது பார்த்துக்கலாம். எழுதியாச்சு. ஏ டு பி இ பவர் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ எஃப்எக்ஸு நம்ம இதை அப்ளை பண்ணிடலாம். வெளியே எடுத்துடலாம். இ பவர் டிஎக்ஸ் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இ பவர் டிஎக்ஸ் பை டின்னு வந்துருமா? இப்போ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் எழுதிடலாம். இப்போது இப்படி எழுதும்போது இந்த டீங்கிறது நான் ஜீரோவாக இருக்கணும். இப்போ இது வந்து வேலிட் ஃபார் எவ்ரி நான் ஜீரோ ரியல் நம்பருக்கு இந்த எம்ஜிஎஃப் வந்து இருக்கும். ஸோ அதான் எழுதிப்போம். ரைட்டா? ரைட். இதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஏ கமா பி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டீக்கு பதில் ஐடி ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த டீ இருக்குது, அந்த இடத்துல ஐடி அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். பைனாமிலையும் சொல்லியிருப்போம், பாய்சான்லையும் சொல்லியிருப்போம். ஸோ இங்கேயும் அதை தான் சொல்கிறோம். எம்ஜிஎஃப் தெரிஞ்சாலே அது வந்து என்னது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து டீக்கு பதில் ஐடி போட்டாலே ஆன்சர். ஓகே, அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ரைட்டுங்களா? a plus b by 2 a minus b by whole square by 12. ரைட் பாருங்கள். ஸோ இஎஃப்எக்ஸ் இது நம்ம இது டேரெக்டாக நம்ம பண்ணிடலாம். இதெல்லாம் சிம்பிளான ஃபங்க்ஷன் தானே. நீங்கள் எம்ஜிஎஃப்க்குலாம் போக வேண்டாம். எம்ஜிஎஃப் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. பாருங்கள், இது உட்காந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் நம்ம சிம்பிளாக அங்கேயே போட்டுருவோம். ஆக்சுவலாக இது என்ன ஆகும்னா எம்ஜிஎஃப் நீங்கள் இது வழியே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டி போடும்போது டினாமினேட்டர் டி வந்துடும். அப்போ டீக்கு 0 கொடுக்கும்போது எம்எக்ஸ்டி வந்து 0 ஆயிரும். ஆக்சுவலாக இந்த போட்டிருக்கும் பாருங்கள், டி வந்து நாட் ஈக்குவல் 0. டீங்கிற என்னது எம்ஜிஎக்ஸ் வந்து டியை 0 தவிர மற்ற எல்லா ரியல் நம்பருக்கும் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த மாதிரி டி டேம் டினாமினேட்டரில் வரும். அப்போது அட் டி ஈக்குவல் 0 கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா ஜென்ரல் மெத்தடில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வல் மெத்தட்ஸ் அது சிம்பிளான ஃபங்க்ஷன் கூட. ஓகே, எக்ஸு இது 1/b - n எழுதிடலாம். இது வெளியே எடுத்துடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் கேன்சல் ஓவர். ஸோ இதுதான் மீன். ஓகேங்களா? வேரியன்ஸ்க்கு என்ன பண்ணோம்? ஓவர் லிமிட் எழுதிடுவோம். -∞ to +∞ எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எஃப்எக்ஸ் போய் கொடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். x³ 3. அப்புறம் மறுபடியும் என்னது a³ - b³ ஃபார்முலா போடுறோம். இது கேன்சல் ஆயிடுது. இது வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா?
ஆக்சுவலாக இந்த இன்னொரு பேர் என்னன்னா ஃபஸ்ட்டு மூமெண்ட் எபோட் ஆர்ஜின், இது செகண்ட் மூமெண்ட் எபோட் ஆர்ஜின். இப்போ வேரியன்ஸ் ஃபார்முலா இது E(x)² - E(x) தான் ஹோல் ஸ்கொயர். இது அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே என்னன்னா 4ன்னு எழுதிட்டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து போட்டுரும். போட்டாச்சா? அப்புறம் ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கிறோம், இந்த ஆன்சர் வந்துடும். இது என்னன்னா a - b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி தான், b - a ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி தான். நான் ரெண்டு ஒன்று தானே, a - b ஹோல் ஸ்கொயர், b - a ஹோல் ஸ்கொயர் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இவ்வளோ தான். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.